அல்ஹம்துலில்லாஹ் لا إله إلا الله وحده لا شريك له. எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே. ஒரு கடவுளை தவிர வேறு இனம் தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி சொல்வதாக ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம முதல் அத்தியாயத்துல 2வது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுல உள்ள அந்த ஆலமீன் அப்படிங்கிற பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த குர்ஆன்ல வேற எங்க சொல்லப்பட்டிருக்கு, திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிரபஞ்சம் அதை தெரிஞ்சுதான் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்றோமா, அதன் பின்னாடி என்ன இருக்குங்கிறத தெரிவதற்கான ஒரு முயற்சியில பார்க்கலாம். இந்த வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், praise be to God, Lord of the universe. இந்த ஒற்றை வசனம் குர்ஆன்ல ஒரு மிக விரிவான ஒரு நிறைய பூச்சுக்களை உள்ளடக்கிய ஒரு வசனம். இதை ஆழமா புரிஞ்சுட்டா இந்த பிரபஞ்சத்தில் விவரிக்கும் மற்ற குர்ஆன் வசனங்களோடு நாங்க தொடர்புபடுத்தி புரிந்து கொண்டு எப்பவுமே சரணார்த்த நிலையில் இருக்கிறதுக்கு இது ஒரு உதவியா. நம்ம சரணடைந்து மரணிக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்மளை பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. சரணடைந்த நீர் எல்லாமே எங்களை மரணிக்க சேரங்கலாம் அப்படின்னு சொல்லி சரணடைகள்ல முழுமையா நுழைவதற்கு உங்களுக்கு முழுமையா நுழைஞ்சிருங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதை செய்வதற்கு இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தின் ரட்சகருக்கு நான் சரணடைகிறேன் அப்படின்னு ஒரு நபி சொல்றாரு. ஆதமுடைய மகன் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் ரட்சகரான அல்லாஹ்வை அஞ்சுகிறேன்னு சொல்றாரு. ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்ய கை எடுக்கும் போது அதை நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் பிரபஞ்சத்தின் ரட்சகரான அந்த அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன்னு சொல்றாரு. அல்லாஹ் சொல்றாங்க, கூறுவீராக என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடு, என்னுடைய வாழ்வு மற்றும் மரணம் அனைத்தும் பிரபஞ்சத்தின் ரட்சகரான கடவுளுக்கு மட்டுமே பரிபூரணமாக அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க 6வது அத்தியாயத்தின் 162வது வருஷத்துல. அப்படி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதுல பிரபஞ்சத்தை அல்லாஹ் எதிர்த்து சொல்ல சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்றோம். அதை நம்ம கொஞ்சம் உணர்வு பூர்வமா சொன்னால் இன்னும் சரணடைகள்ல நம்ம முழுமையா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு, தொடர்ந்து சரணடைகளே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. முதல்ல அந்த அல்ஹம்து ஆல் பிரைஸ், அது எல்லா புகழும் அப்படின்னு சொல்றோம். சும்மா லிப் சர்வீஸா வார்த்தையில மட்டும் சொல்றோமா, இல்ல அந்த நன்றி உணர்வு நம்மகிட்ட இருக்கா, எல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம நன்றி உணர்வு நமக்கு இருக்கா, இல்ல அல்லாஹ்வை உண்மையிலேயே நம்ம உண்மையிலேயே உணர்ந்து போற்றுறோமா, இல்ல அல்லாஹ்வுடைய பரிபூரணத்துவத்தை அப்சல்யூட்னஸ் சமது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முழுமையானவர் அல்லாஹ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கீகரிச்சுட்டு சொல்றோமா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. நம்ம ரஷாதோட பயானம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தம்பி சொல்றாரு இஷாக்கு. அது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு திக்ரு மாதிரி ஓடிட்டே இருக்கணும் வித்தியாதி. எது? அல்லாஹ் இஸ் வாட்சிங் மீ, அல்லாஹ் என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் இஸ் லிசனிங் மீ, அல்லாஹ் நான் சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் இஸ் வித் மீ, அல்லாஹ் என் கூடவே இருக்கிறாங்க. இந்த நினைவு என் மனதை ஆக்கிரமிச்சா நான் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும். அல்லாஹ் இஸ் வித் மீ, அல்லாஹ் இஸ் வாட்சிங் மீ, அல்லாஹ் இஸ் லிசனிங் மீ. நான் பேசுறது அல்லாஹ் கேட்கிறாங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறாங்க. அப்ப இந்த அல்ஹம்து அப்படின்னு சொல்லும் போது அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கா, நமக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு. லில்லாஹி பிலாங்ஸ் ஒன்லி டு காட். அல்ஹம்து லில்லாஹி, அந்த அப்சல்யூட் ஓனர் ஆஃப் பிரைஸ், இந்த புகழ்ச்சிக்கான அப்சல்யூட் ஓனர் அல்லாஹ். நோ பார்ட்னர், அந்த பார்ட்னரே கிடையாது. அல்லாஹ்வோ அப்படின்னு இருக்கலாம் முடியாது, அல்லாஹ் மட்டும்தான்.
சொல்லாங்க அல்லாவுக்கு அல்லாஹ் மட்டும்தான், நோ பார்ட்னர், அது மீடியேட்டரே கிடையாது. அந்த புகழ்ச்சிக்கு முழுமையான உரிமை பங்காளிகளே இல்ல, இடைத்தரகமே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய அடி மனசுல பதிஞ்சு நம்ம சொல்றோமா, சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையை நம்ம சொல்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது 5 இடத்துல வருது குர்ஆன்ல, வேற வேற இடத்துல சொல்லிட்டு இதே ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்றாங்க. அதே நம்ம கடைசியில நான் வசனம் நம்பர் சொல்றேன், நேரம் தான் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ரப் அல்ஹம்துலில்லாஹி சொல்லிட்டோம். ரப் லார்ட், லார்ட்னா என்ன? சஸ்டெய்னர், அதாவது பரிபாலனம் செய்து கட்டுப்படுத்தி எஜுகேட் பண்ணி நம்மளை கல்வி புகட்டி முழுமையாக்குபவர். ஒரு முறை மட்டும் படைக்கல, ஒரு முறை படைச்சு அப்படியே உடல் அல்ல, கண்டினியூஸ் ப்ராசஸ். அது படைப்பு நம்ம உடம்புல உள்ள செல்கள் தினசரி புதுசா செல்கள் பிறக்குது, தினசரி இறந்துட்டே இருக்கு, செல்கள் செத்து போய்கிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி புதுசா. இது நம்மளுடைய செல்கள்ல மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அப்படிதான், எல்லாமே புத்துணர்வு ஆகிக்கிட்டே இருக்கு புதுசு புதுசா. அது எல்லாத்தையும் படைக்கிறது யார்? அப்படி அவருதான் ரப். ரப் அப்படின்னா அதாவது ரட்சகர், லார்டு, சஸ்டைனர், செரிஷர், இப்படி பல வார்த்தைகள். இந்த ஒன் டு கிரியேட், நூரிஷ், கண்ட்ரோல்ஸ், எஜுகேட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ், கண்டினியூஸ் கேர். தொடர்ந்து ஒரு அம்மா கூட பிள்ளைங்க ஒரு வயசு வரைக்கும் தான் கேர் பண்ணுவாங்க. ஆனா அல்லாஹ் நம்ம இறக்க போற வரைக்கும் நம்ம கேர் பண்றார், இறந்ததுக்கு அப்புறம் கேர் பண்றார். அப்படிப்பட்டவர் தான் ரப்பு. இறுதியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தி யூனிவர்ஸ். யார் அந்த ரப்பு? எவ்ரிதிங், இந்த உலகத்துல எது எதெல்லாம் இருக்கோ, அல்லாஹ் தவிர எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே யூனிவர்ஸ் தான். அதுல நமக்கு தெரிஞ்சு மனித உலகம் இருக்கு, ஜீவ உலகம் இருக்கு, விலங்குகள் உலகம் இருக்கு, வானவர்கள் உலகம் இருக்கு. இந்த சூரியன், சந்திரன், கோயில் அதெல்லாம் விலங்குகள் கேட்டகரி தான் வருது. ஹியூமன் வேர்ல்ட், ஜின் வேர்ல்ட், அனிமல் வேர்ல்ட், வானவர்கள் உலகம், எர்த்து, ஹெவன், கேலக்சிஸ், பூமி, வானங்கள், விண்மீன், திரள்கள், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு ஒரு சூரியனும் அதை சுற்றி கோள்கள் மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த யூனிவர்ஸா அல்ல தன்னுடைய வலசைக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம அல்லாத புரிஞ்சிருக்கோமா? எப்போ அல்லாஹ் அப்பதான் நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. நபியில எங்க புகழ்றோம், நபியில அல்லாஹ்வுக்கு நிகரா வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோம் இல்லையா? அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றோம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகரா எந்த ஒரு மனிதனையும் வைக்கிறதுக்கோ புகழ்வதற்கோ இல்ல அடுத்த ஸ்தானத்துல வைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அப்சல்யூட்னஸ், அப்படி ஒரு தனித்துவமிக்க இரட்சகரை நாம புரிஞ்சிருக்கிறோமாங்கிறதுக்காக இந்த வாசகம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தை பத்தி அல்ல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம உங்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகளை உங்களுடைய அறிவின் எல்லையிலதான் காட்டுவான்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல எங்களை வீடில் சோதம் அவர் ஹொரைசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 41:53 சொல்றாங்க. சிந்திப்பவர்களுக்கு ஆகாயம், பூமி படைக்கப்பட்டதில் உள்ள நிறைய அடையாளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய பிரசன்ஸ் உலகத்துல இல்லாத இடமே இல்லை. God is only present அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் 115வது வசனத்துல இருக்கு. சூரியன், சந்திரன் வட்டப்பாதையில் நிரம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டது? எப்போ அதை எப்ப நிரூபிக்கிறாங்க? இதைத்தான் நம்ம இப்ப அறிவியல் காலத்துல நம்ம கையில் இருக்கக்கூடிய கருவியால நம்ம ஈஸியா சொல்லலாம். இதனாலதான் அவங்க சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்க, பிரபஞ்சத்தின் ரட்சகருக்கு நான் அனுபவிக்கிறேன், பிரபஞ்சத்தின் ரட்சகரிடம் தூதராக இருக்கிறேன் அப்படின்னு விட்னஸ் சொல்லும் போது பிரபஞ்சத்தின் ரட்சகரான அந்த ரட்சகர்களுடைய அவற்றுமே இருக்கிற தூதராக இருக்கிறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க, சொல்றாங்க. நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க பிரபஞ்சம் போட்டாலே நிறைய வசனங்கள் வருது. சரி, உங்களுடைய அதாவது உங்களுடைய அல்லாஹ் ஒரே அல்லாஹ், ஒரே ரட்சகர், வானங்களையும் பூமியையும் அவர் 6 நாட்களில் படைத்து பின்னர் அந்த அதிகாரங்களை ஒப்புக்கொண்டவர் அப்படின்னு சொன்னார். அந்த மொத்த சாம்ராஜ்யத்தினுடைய அதை படைக்கிறது மட்டும் இல்ல, பரிபாலிக்கிறது மட்டும் இல்ல, அதை அதாவது அதனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார். He constructed the sky
and establish the law. அல்லாஹ் அதுக்கு ஒரு லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். இது வந்து ஏதோ பிரபஞ்சத்துல நம்மளும் ஒரு அங்கம் அப்படிங்கிறது புரியும். இந்த பிரபஞ்சத்துல எப்படி மனித உலகம் இருக்கோ ஜீன் உலகம் இருக்கோ, ஜீன் நமக்கு தெரியாது, ஆனா மனிதர்கள் நமக்கு ஒருத்தர் பார்க்கிறோம். அனிமல்கள், அதாவது விலங்குகள், அது வந்து எல்லாத்தையுமே ரசாது ஒரே கேட்டகரி பண்றது. அது அது தாவரம், செடி, கொடி, மரம், சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாத்தையுமே விலங்குகள் கேட்டகரி பண்றது. அப்புறம் மலக்குகள் நமக்கு தெரியும், நம்ம முன்னாடியும் பின்னாடியும் வலது பக்கம் வலது பக்கமும் மேலையும் கீழையும் வானவர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. நம்ம அல்லாத கேட்டோம்னா 13,000 சொல்றாங்க, அல்லாவுடைய கட்டளையின் படி நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இப்பேற்பட்ட சக்தி மிக்க அல்ல வெறும் ஆலமீன் அப்படிங்கிற ஒரு ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது வேற ஒரு இடத்துல 5 இடத்துல வருது. ஏதாவது ஒரு இடத்துல சொல்ற விஷயத்த மட்டும் நான் படிச்சு அடுத்த விஷயத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். அதாவது சூரா 6ல 44, 45, 64, 65 வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதி செய்திகளை அவர்கள் அலட்சியம் செய்கின்ற போது ஒவ்வொன்றினுடைய வாசல்களும் அவர்களுக்கு நாம் திறந்து விடுகிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதி செய்தியை அவர்கள் அலட்சியம் செய்கின்ற போது ஒவ்வொன்றினுடைய வாசல்களையும் அவர்களுக்கு நாம் திறந்து விடுகின்றோம். பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் அவர்கள் கழிப்புடன் இருந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களை நாம் தண்டிக்கின்றோம். அவர்கள் முற்றிலும் திருக்குற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். தீயவர்கள் இவ்விதமாக அழித்தொழிக்கப்பட்டனர். பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கு புகழ்ச்சூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறார். 6ல 44, 45 இன்னொரு இடத்துல இருக்கு. 10வது அத்தியாயத்தின் 9, 10ல அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 10வது அத்தியாயத்தின் 9வது வசனம், 10வது வசனம். அதாவது இதுல வந்து நம்பிக்கையாளர்களை வழி நடத்துகின்றாரதான் உபதலைப்பு. அது சொல்ற நம்பிக்கை கொண்டு நேர்மையான வாழ்வு நடத்துவரை பொறுத்தவரை அவர்களுடைய இரட்சகர் அவர்களுக்கு நம்பிக்கையின் புண்ணியத்தால் அவர்களை வழிநடத்துகின்றார். பேரானந்தமான தோட்டங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அங்கே அவர்களுடைய பிரார்த்தனை, எங்கள் இறைவா நீரே திருப்பிற்குரியவர். அங்கே அவர்களுடைய வாழ்த்து என்னன்னா சாந்தி. அப்போ நீரே திருப்பிற்குரியவர். அவங்க எப்படி வாழ்த்துவாங்கன்னா சாந்தி, அமைதி. மேலும் அவர்களுடைய முடிவான பிரார்த்தனையானது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது. இப்ப முடிவா நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஆலமீன் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம பார்க்கிறோம். அதை இன்ஷால்லா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாம். இந்த பிரபஞ்சத்தை விவரித்து மற்ற வசனங்கள் எல்லாம் சொல்றாங்க. இவருடைய அல்லாஹ்தான் ஒரே இரட்சகர், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைச்சார், அதிகாரங்களை ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் வானங்களையும் பூமியையும் சத்தியமாக படைத்தவர், ட்ரூத்ஃபுல்லின்னு சொல்றார். அதாவது இந்த ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கு. என்ன காரணத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம்? ஏதோ வந்தோம், இருந்தோம், வெந்ததை தின்னுட்டு இது வந்தா செத்து போயிடலாம் அப்படிங்கிற நோக்கமா நம்ம இங்க வந்தது காரணம் இல்ல. ஒரு மீட்சி அடையணுங்கிற ஒரு திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் இந்த அல்ஹம்துன்னு சொல்லும் போது நன்றி உணர்வு இருக்கா, நமக்கு போற்றுதல் இருக்கா, இல்ல பரிபூர்ணமான ஒரு அல்லாஹ் அப்படிங்கிற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் பில்லர் இருக்கு இல்லையா, முதல் பில்லர், அது எதுவும் வார்த்தை இல்லை. அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும்னா நீங்க முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அதை புரியாம சொல்றாங்க, அறியாத நிலையில இருக்கிறாங்க. தே ஆர் ஆல்மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிதிங்னு சொல்றாருல்ல, அவங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது இன்னொரு மென்டலா, மனசுல, நம்மளுடைய எண்ணத்துல எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம சொல்றது கேட்டுட்டே இருக்கிறாங்க, நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, எப்போதும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்.
அந்த நிலைமை எப்பவுமே இருக்கும்போது நம்முடைய சிந்தனை நிலையை மாறி ஒரு திக்கு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கோம். அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு, உண்மை இருக்கு. இந்த உலகம் சீரற்றது மாதிரி தெரியும் அவங்களுக்கு. மேடு பள்ளம் புரியுதா, ஒருத்தர் ஒரு கல்லு, ஒரு மண்ணு, இல்ல ஒரு இருட்டு, ஒரு வெளிச்சம், இப்படி எதிரெதிர் இப்படிதான் ஒருத்தர் பாசுறது ஒரு விஷயத்த, இந்த உலகத்துல உள்ள விஷயத்த ஒருத்தருக்கு நல்லதா இருக்கும், ஒருத்தர் கெட்டதா இருக்கும். ஒருத்தர் மழை பெய்யணும்னு நினைப்பாரு, ஒருத்தர் பெய்ய வேண்டாம்னு நினைப்பாரு. ஒருத்தர் இருக்காக நல்லா இருக்குன்னு நினைப்பாரு, ஒருத்தர் வெளிச்சமா தான் நல்லா இருக்குன்னு நினைப்பாரு. இதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம பிறந்து வளர்ந்ததுல இருந்து எவ்வளவு மாற்றங்களை இந்த பூமியில பாக்குறோம். சிந்தனை மாறிடுச்சு, வசதிகள் மாறி போச்சு, எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அப்ப அப்படியே யோசிச்சு பார்த்தா என்னெல்லாம் நடக்கும், எல்லாத்துக்கும் அதான் காலத்திலே சத்தியமாக அப்படின்னு நினைச்சோம். வல்ல அஸ்வரி இன்னல் விஞ்சான லத்திய புஸ்தகன். காலத்துல காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறாதது ஒன்னே ஒன்றுதான், அல்லாஹ் மட்டும்தான். மற்ற எல்லாமே நபிமார்கள் இருக்காங்களா, தூதர்கள் இருக்காங்களா, ஆனா அல்லாஹ் எப்பவுமே இருக்கு. அல்லாஹ்வுடைய இருப்பு எப்பவுமே இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. நீக்கமர நெய்திருக்கிறார். அத நம்ம மனசுல உள்முகமா பார்க்கும்போது நம்ம கூட இருந்தாரு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டோம். இல்லத்த அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் புகழ் அனைத்தும். அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே போகுதுன்னு 1400 வருஷத்துக்கு மேல எல்லா குரான்ல சொல்றாங்க. நம்முடைய கரங்களால் வானத்தை நாம் நிர்ணயித்தோம், மேலும் தொடர்ந்து அதை விரித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப சயின்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. ஆமா, ஒரு பக்கம் விரிஞ்சிட்டே போகுது, ஒரு பக்கம் சுருங்கிட்டே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி, நம்ம மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களும் அப்படியே தான். ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரம் இருக்கு, அளவு இல்லாம போயிட்டே இருக்கு. அது அப்படியே அதுல பாசம் இல்லாதனால அப்படியே சுருங்கி போயிரு. ஆனா உண்மையிலேயே நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இதை எதாவது சாப்பிடும் நிற்பாங்க. சிலருக்கு உடனே ஒருத்தர் லேட்டா வரும். எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நம்ம மனசு நினைச்சாலே ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுதான் அந்த பிரபஞ்சம், அதான் அல்லாஹ். நீங்க என்னுடைய அறியார்கள், அதாவது யாரு அல்லாஹ் மட்டும், எந்த அல்லாஹ் மட்டும் நம்ம இப்ப சொல்ல இந்த மாதிரி அல்லாஹ் மட்டும் அடிப்படையில நம்பிக்கை கொண்டு நேரிய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு இப்போது இந்த நற்செய்தியோடு மனசுல அவர்கள் இறங்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும், அவங்க விரும்பினதும் கிடைக்கும் சொல்றாங்க 41வது அத்தியாயத்தில் 30-31. அப்ப அந்த மாதிரி நாம நம்முடைய தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். இந்த விரிவாக்கம், இந்த அண்டம் எக்ஸ்டாண்டிங் யூனிவர்ஸ் பற்றி பேசிட்டு போறாங்க. இந்த நவீன, அதாவது வானியலால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைதான் இது. ஆனா கடவுளின் தொடர்ச்சியான படைப்பு மற்றும் கட்டுப்பாட்டை அது குறிக்கிறது. இந்த எக்ஸ்ட்ராடினரி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எல்லாமே. அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கிறதுக்கா பிரபஞ்சம் அடுக்கடுக்கா இருக்கு. எல்லா பேரும் 6 நாட்கள்ல படைச்சேன்னு சொல்றாங்க. 7 பிரபஞ்சத்தையும் அதே எண்ணிக்கையான பூமியும் நல்லா படைச்சேன்னு சொல்றாங்க. 65-12 சயின்ஸ் இப்ப ப்ரூவ் பண்ணுது. எத்தனை தெரியலன்றாங்க. அதாவது ஒரு இமேஜின் தான். அதாவது இந்த மில்கிவே கேலக்சில ஒரு எண்டில இருந்து இன்னொரு எண்டுக்கு போறதுக்கு 1,00,000 லைட் இயர்ஸ் சொல்றாங்க. ஒரு லைட் இயர்ஸ்னா ஒரு செகண்ட் 3,00,000 கிலோமீட்டர் போறதுதான் அதோடைய வேகம். அப்ப இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனா அது எல்லாத்தையும் படைச்சு அதை வழக்கத்துல வச்சிருக்கிற அல்லாத நம்ம அல்லாத எடுத்திருக்கிறோம், ரப்பா எடுத்திருக்கிறோம். அவங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை நம்மளை அது ஏற்படுத்தும். அந்த மாதிரி நாம அப்படி இருந்தா நம்ம சரணடைகள் தொடர்ந்து இருக்க முடியும். யார் நம்மளோட காலம் எழுதி நீ தொழுப்பான்னு சொல்ல தேவையில்லை, புரியுதா? நீ குரான் படிப்பான்னு சொல்ல தேவையில்லை. நமக்கு தெரியும் தொழுகிறது நாம அல்லாத பேசுறோம், குரான் படிக்கிறது அல்ல நம்மகிட்ட பேசுறாங்க. அப்படி இந்த உணர்வு நமக்கு வரணும். குரான் படிக்கிறோமா அல்ல நம்ம பேசிட்டு இருக்காங்க, நம்ம உணர்வு வரணும் நமக்கு. இது ஏதோ கடமைக்கு அப்படி படிக்கிறத அது அல்ல சொல்றாங்க. அதாவது காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களும் அல்ல அழிவார், அவங்களுக்கு கேடுதான்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு காட்டுறதுக்குதான் நம்ம செயல்படுறோமா, இல்ல அல்லாட்ட அந்த நிரந்தர இடத்தை வாங்குறதுக்கு நம்ம ஆன்ம மீட்சிக்காக நம்ம செயல்படுறோமா அப்படிங்கிறத அல்லாஹ் அறிந்தவரா இருக்காரு. உள்ளார்ந்த எண்ணங்கள் அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நீச்சத்தை நம்ம அடுத்த குத்பால பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.
வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னொரு வசனத்தை நான் படிச்சிடறேன். அதாவது அந்த இடத்துல வருது இதே ஸ்டேட்மெண்ட். நம்பிக்கையாளர்கள் ஒரு தலைப்புல 19வது அத்தியாயத்தின் 73, 74 தங்கள் இரட்சகரிடம் பக்தி கொண்டவர்கள் சுவனத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து செல்லப்படுவார். பக்தி எப்ப வரும் அப்படின்னா சந்தேகமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும் இல்லை. அந்த சந்தேகம் இல்லாதவர்களை எப்படி அடைய முடியும் அப்படின்னா வாவுது ரப்புக்கு ஹத்தா ஏத்தியக்கள் வெற்றியும். சந்தேகம் இல்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி உங்கள் இரட்சகரை நீங்கள் வழிபடுங்கள். அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸ், லாஸ், ரூல்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து நாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா, அதாவது பக்தி அப்படின்னா பற்றற்ற நிலைதான். எதுலையுமே பத்து கிடையாது. ஐயோ என் வீடு, என் பிள்ளை, இந்த உலகம் நம்ம நிரந்தரமே இல்லை. அதுதான் யூனிவர்சிட்டி நீ படிக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் வந்தாங்க போனாங்க, எத்தனையோ நட்சத்திரங்கள் எரிஞ்சு விழுது, திருப்பி திருப்பி புதுசா வருது. நம்மளும் அதே மாதிரிதான். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம தொடர்ந்து உள்ளே இருக்க போறோம். அதனால அந்த என்ன வருது, இந்த உலகத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பக்தியில அது கிடையாது. இன்னைக்கு போறாங்க, நாளைக்கு அண்ணன் போக போறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒருத்தன் இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தன் இருக்கும். அது சொத்தா இருந்தாலும், காசா இருந்தாலும், பணமா இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் நமக்கு தந்தாலும் அதுல நம்ம அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோதனை. அந்த சோதனை தங்கள் இரட்சகரிடம் பக்தி கொண்டவர்கள் சுவனத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து செல்லப்படுவார்கள். அவர்கள் அதனை அடைந்து மேலும் அதன் வாயுகள் திறக்கப்படும் பொழுது அதன் காவலர்கள் கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக, நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள், ஆகையால் இங்கே நீங்கள் என்றென்றும் தங்கியிருப்பீர்கள். இந்த யூனிவர்ஸ்ல பார்க்கும்போது யூனிவர்ஸ் நிரந்தரம். இந்த பூமியில் உள்ள மக்கள் பூமிதான் அழிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய இருப்பு எப்பவுமே இருக்க போகுது. அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் நாம எப்பவுமே இருக்க போறோம். ஆன்மாவா, நல்ல ஆன்மாவா இருந்தா சொர்க்கத்தில் இருக்கப்படும். நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வு. இந்த வாழ்வை கம்பேர் பண்ணும்போது இந்த வாழ்வு நத்திங், இன்ஃபினிட். அந்த வாழ்வு நிரந்தரமான ஒரு வாழ்வு. அப்போ அங்க நம்ம என்றென்றும் தங்கியிருப்பீர்கள். அவர்கள் கூறுவார்கள், தன்னுடைய வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி தந்து மேலும் பூமிக்கு எங்களை வாரிசாக ஆக்கி நாங்கள் விரும்பியவாறு சுவனத்தில் மகிழ்ந்திருக்க செய்வதான கடவுளுக்கே புகழ்ச்சி உரியது. பணிபுரியோருக்கு என்ன ஒரு அழகு வெகுமதி. இதை நோக்கி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான வெகுமதி எதுவும் வேஸ்டா போவார். என்ன சும்மா பித்தர் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்ன சும்மா படிச்சுட்டே இருக்கு, என்ன இதே செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னா ரொம்ப வழக்கத்தை சின்னங்கள் இன்சான் இல்லாது என்ன நினைக்கிறதுக்கு தான் உனக்கு மனசே இல்லைன்னு சொன்னாங்க 51, 56. அதுதான் பர்பஸ் நமக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நடுவில் வந்துட்டு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுதான் நம்ம இந்த யூனிவர்ஸ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு பிரபஞ்சத்தின் இரட்சகரான அந்த அல்லாஹ்வுல அனுப்பப்பட்ட சூழலாவே ஒருத்தர் சொல்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுப்பா. அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரம். அந்த அல்லாஹ்வுடைய பார்வையில நாம நல்லவங்களா தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுட்டு நாம செய்யும்போதுதான். 39, 75 சொல்றாரு, அந்த இரட்சகரை துதித்தவாறும் புகழ்ந்தவாறும் அழியாதனத்தை சுற்றிலும் மாணவர்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீர் காண்பீர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா வர்ணிக்கிறாங்க. நியாய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்க பின்னர் பிரகடனம் செய்யப்படும் பிரபஞ்சத்தின் இரட்சகரான அல்லாஹ்வுக்கே புகழ்ச்சியது. இதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இறுதியா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதுதான். அப்போ இதை நாம உள்வாங்கியிருக்கோமா? அப்படி உள்வாங்கிருந்தா என்ன ஆகும்? நம்ம எப்படி இருப்போம்? அதாவது அல்லாஹ்வால் நிரப்பப்பட்ட ஒரு இதயம் ஒரு கண்ணாடியாக மாறிடும். அல்லாஹ்வால் நிரப்பப்பட்ட ஒரு மனசு, ஒரு உடம்பு, ஒரு இதயம் கண்ணாடி மாதிரி இருக்கும். அதுல நாம இந்த உலகத்தை சிதைவில்லாம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு நம்மளை பற்றி பயம்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம அல்லாஹ் உள்ளத்துல நினைச்சு நம்ம எப்படி இருந்திருப்போம், எப்படி செயல்பட்டிருப்போம், நமக்கு பயமே இருக்காது. அதாவது அவங்க நம்பிக்கையாளர்கள் அச்சப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் சொல்றாங்க. ஒருவர் தன் இதயத்தை அல்லாஹ்வால் நிரப்பினால் அந்த இதயத்துல வஞ்சகம் இருக்காது, பேராசை இருக்காது, பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது. அந்த சிந்தனை அந்த கண்ணாடி காட்டாது. அல்லாஹ்வால நிரம்பியிருந்தார். அப்ப இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எது நினைக்கணும்?
அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் போதுமானவர். அது தெளிவான கண்ணாடியாக மாறுமா. இந்த வஞ்சம், கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் இல்லை அப்படின்னா தெளிவான கண்ணாடியாக மாறிவிடும். அந்த நிலையில் மனிதன் உலகை பார்க்கும் போது உலகின் மாயையும் தற்காலிகத்துவம் தெளிவாக தெரியும். இந்த உலகம் மாயை, ஒண்ணுமே இல்லை. நாம வசனப்படவோ, கோவப்படவோ, ஆச்சரியப்படவோ நாம எதையும் செய்யல. அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துறாங்க. நாம எதையும் கொண்டு போய் யாருக்கும் கொடுக்க முடியாது. நீ ராஜ்யர் எல்லாத்தையும் நேரடி நடத்த முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. அது நம்ம என்ன சொல்றோம், அதுவே தப்பா சொல்லிட்டா என்ன ஆகும், இது தப்பாயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்மள நாமளே மாய்ச்சிக்கிறோம். நான் அதே நேரத்தில் தன்னையை பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது, அதனாலதான் பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்குது. இந்த மனுஷனுடைய சாயல், அதாவது பிரபஞ்சத்தின் சாயல்ல தான் மனுஷனும் இருக்கான். எப்படி நீர், நிலம், காற்று, ஆகாயம் இந்த பூமியில இருக்கோ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோ, அதே தன்மைகள் இந்த உடம்பே இருக்கு. அதனாலதான் யூரியா எவ்வளவு இருக்கு, எல்லா சத்துக்களையும் பேச சொல்றாங்க. இரும்பு சத்து இருக்கா, இல்ல ரத்த சோகையில் இருக்கமா, எல்லாம் இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ அவ்வளவு விஷயமும் மனுஷன்டே இருக்கு. அதுதான் பஞ்சபூதம் சொல்றான். மனுஷன்டே இருக்காது. அது மாறும்போது, அதனுடைய பேலன்ஸ் மாறும்போது நோய் வந்துருது. அதான் இந்த பிரபஞ்சத்துல. அதாவது விரியுது, சுருங்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள நம்மள அதாவது விக்கிர பண்ணது என்ன சொல்றாங்க, கண்களை மூடி கவனத்தை ஒருங்கிணைச்சு எண்ணங்களை குறைப்பிருக்கான். நம்மளுடைய எண்ணத்துக்கு தேவையில்லாத எண்ணத்தை தடுக்கிறதுக்குத்தான் கண்ணை மூடி பண்ண சொல்றாங்க. எல்லாராலையும் கண்ணை மூடி பண்ண முடியாது. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். அதான் பகலின் இரு முறைகளிலும் அதிகாலையிலும் சூரிய அஸ்தமயத்துக்கு இரவு நேரத்திலே நல்லாவை புகழும் துதிக்கவும் செய்யணும். சும்மா சொல்லல. அதுல எவ்வளவு தார்சரிய பிரபஞ்சத்தை வரணும்னா நம்ம தொடர்ந்து எல்லாரையும் திக்கு தியானம் பண்ணணும். கண்ணை மூடி பண்ணணும். எவ்வளவு தூரம் கண்ணை மூடி திக்கு பண்றோமோ அவ்வளவு தூரம் நாம அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நம்மளுடைய விஷயங்களா இருக்கட்டும், நம்மளுடைய உடல் நிலையா இருக்கட்டும், நாம சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே எல்லாம் நமக்கு சொல்லி தருவார். அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்பரா இருக்குன்னா கிளீனா ரிசீவ் பண்ணணும். உள்ளுணர்வை டிவி கோளாறுல அதுல படம் பார்க்க முடியாது. ஏன்னா கோளாறு இருக்கு. அதே மாதிரி அல்ல அந்த உடம்பு எப்படி கஷ்டிக்கிறாங்க கவலை ரிசீவ் பண்ணி நாம நாமளும் வேலையில மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அவன் நச்சரி விசார கத்திய புசு இவன் ஆமனும் வாமில் சாலிகாத்து வட்டவாசம் ஹக்கி வட்டவாசம் பிசன். பொறுமையை கொண்டும் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொரு செய்து காண்பித்து உபதேசித்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க. அதனால தன்னையே பார்க்கும்போது தன் குற்றங்கள் மற்றும் குறைகளையும் பயமின்றி பார்க்க முடியும். தப்பா ஓகே நான் மாற்றிக்கிறேன். ரெண்டு விஷயம் தான். நான் நடுவில் இருக்கேன், அந்த பக்கம் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா மாறிடலாம், வாய்ப்பே இல்லை. ஒண்ணு சப்மிட் இல்ல அப்ஜெக்ட். அவ்வளவுதான். சப்மிஷன்ல இருக்கிறோமா அப்ஜெக்ஷன்ல இருக்கிறோமா நமக்கு தெரியும். நல்லா நம்மளுக்கு யாருமே நல்லா சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்கதான் நீங்க வேற யாரும் தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம பிரபஞ்சத்திலிருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறாங்கிற அந்த அல்லாஹ்ங்கிற அந்த விஷயத்தை நம்ம இதயத்தில் நிறுத்தி சர்வ வலிமை உடையவர், இந்த பிரபஞ்சத்தை வலது கரையில் வச்சுக்கூடியவர், அவர்கிட்டயே தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சு நேரிய வாழ்க்கை வாழ்ந்து சரணடைந்தவர்களாக வாழ்ந்து சரணடைந்தவர்களாகவே மரணிக்க வைக்கணும். நல்லதை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அக்னிஷா.